Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா C# விண்டோஸ் அப்ளிகேஷனில் எக்ஸிக்யூட் ரீடர் அப்படின்ற OLDB கமாண்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா OLEDB, அதாவது MS Access டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் நான் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் வந்து நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா அக்சஸ் டேட்டாபேஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இதில் நமக்கு ரெண்டு டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது, info2 அப்படின்ற டேபிள், தென் info அப்படின்ற டேபிள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வேல்யூஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 வேல்யூஸையும் நம்ம வந்து எப்படி நம்ம டேட்டா ரீடர், அதாவது எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு வேல்யூஸ் எல்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லோட் அப்படின்ட்டு சொல்லி நான் கொடுத்துக்கினேன். ஸோ லோட் டேட்டாஸ். ஸோ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு லோட் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட லோடிங் ஈவெண்ட்டில் நம்ம போகிறோம், அதாவது பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் நம்ம போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்மளோட ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் OLEDB அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பட்டன் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட வேரியபிளை ஃபஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரிங் str அப்படின்ற வேரியபிளில் நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டபுள் கோட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம OLEDB கனெக்ஷனுக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா OLEDB கனெக்ஷன் ஸ்பேஸ் கான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு நியூ OLEDB கனெக்ஷன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட str அப்படின்ற வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட query நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ queryக்காக நான் ஒரு வேரியபிள் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேல்யூஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் info, நம்மளோட டேபிள் நேம் பார்த்திங்கன்னா info. தென் OLEDB அடாப்டருக்காக OLEDB கமாண்ட்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் ஸ்பேஸ் CMD அப்படின்ற கமாண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரை கேட்சில் நம்மளோட இதை வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ கேட்சில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் EX. தென் இந்த எக்ஸப்ஷனை நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இதில் பார்த்திங்க அப்படின்னா EX டாட் மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கனெக்ஷன் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கோடிங் பார்த்திங்கன்னா இஃப் கான் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு கனெக்ஷன் ஸ்டேட் டாட் ஓப்பனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்மளோட கனெக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கான் டாட் க்ளோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட கனெக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரையில் நம்மளோட கனெக்ஷனை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு லேபிளில் நமக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேபிள் நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். டூல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா லேபிள் இருக்கும், ஜஸ்ட் நான் இதை ட்ராக் பண்ணி நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இந்த லேபிளோட சைஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லேபிளோட சைஸை மட்டும் நான் வந்து ஒரு 18 பிக்சலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் அதோட 4 கலரை நான் வந்து க்ரீனுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வேணும்னா நம்மளோட இதில் கூட நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட கோடிங்கில் கூட நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதிலே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தென் லேபிளோட டெக்ஸ்ட்டில் நான் இப்போதைக்கு நான் ஒரு டாட் மட்டும் வச்சு நான் விட்டுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வேணும். ஸோ அதனால் நான் டாட் மட்டும் வச்சு விட்டுக்கிட்டேன். தென் அந்த லேபிள் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம CMD ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் வேல்யூஸை. ஸோ CMD ஈக்குவல் டு நியூ OLDB கமாண்ட். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டு வேல்யூஸையும் நம்ம பாஸ் பண்ணுறோம், அதாவது நம்மளோட
எஸ்கியூஎல் வேல்யூவையும் தென் நம்மளோட கனெக்ஷனையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் கனெக்ஷனுக்கு அடுத்தது OLEDB டேட்டா ரீடர். ஸோ டேட்டா ரீடருக்கு நான் DR அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா DR ஈக்குவல் டு cmd டாட் எக்ஸிக்யூட் ரீடர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட் ரீடர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிஎம்டியில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா வைல் லூப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வைல் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் என்ன செக் பண்ணுறேன்னா DR வந்து ரீட் ஆகும்போது நமக்கு அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மெசேஜ் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் DR டாட் கெட் வேல்யூ ஆஃப் 0 அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது நம்மளோட ஐடி வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்ட்ரிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு ஒரு வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகிறதுனால நம்ம 2 ஸ்ட்ரிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வேல்யூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா F6 ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ கனெக்ஷன் ஸ்டேட் வந்து ஓப்பனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகும். ஸோ ஃபார்மில் நம்ம லோட் டேட்டாஸ் கொடுத்தோடனே நமக்கு டேட்டாபேஸ் கனெக்டர்னு பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸில் ஐடி வேல்யூ 1 சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோக்கு அதாவது நம்ம டேட்டா ஒவ்வொன்றா நமக்கு ரீட் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டேட்டா தென் 3 தென் 4 5 6 7 8 9 10. ஸோ நமக்கு 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ நமக்கு 10 வேல்யூஸ் நமக்கு லோட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா ரீடர் யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற மீதி வேல்யூஸையும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஸ்ட்ரிங்க்கு பதிலாக நம்ம இன்னொரு வேல்யூ நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் நடுவில் ஒரு ஐஃபன் கொடுத்துக்கிறேன். தென் இதில் DR டாட் கெட் வேல்யூ ஆஃப் 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்னா அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ நமக்கு யூசர் நேம். ஸோ நமக்கு யூசர் நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோட் டேட்டாஸ் கொடுத்தோன்னே டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. தென் 1 டியூட்டர். ஸோ நம்மளோட டேட்டாபேஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு ஐடி தென் நம்மளோட யூசர் நேம் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் செகண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ID 2 தென் ஜோஸ் அப்படின்ற நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு 10 வேல்யூஸில் இருக்கிற ஐடி அண்ட் நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் இதே மாதிரி நம்மளோட ரிமைனிங் டேட்டாஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ++ கொடுத்துக்கிட்டு தென் இதில் டபுள் கோட்ஸில் நான் ஒரு ஐஃபன் நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது DR டாட் கெட் வேல்யூ ஆஃப் 2. ஸோ செகண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்னா நமக்கு ஏஜ் பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது மொபைல் மெயில் பாஸ். ஸோ அதுக்காக நம்ம மீதி இருக்கிற வேல்யூஸையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ++ தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐஃபன் தென் DR டாட் கெட் வேல்யூ ஆஃப் நான் 3 அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ராசஸ் தான் ++ தென் டபுள் கோட்ஸில் ஐஃபன் தென் அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா DR டாட் கெட் வேல்யூ ஆஃப் 4th ஐடியில் இருக்கிற வேல்யூ நமக்கு வரணும். தென் ++ தென் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5th வேல்யூ. ஸோ DR டாட் கெட் வேல்யூ ஆஃப் 5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இருக்கிற ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஐடி. ஸோ இந்த 1ன்றது ஐடி தென் இந்த டியூட்டர்ன்றது நேமு தென் ஐஃபன் தென் ஏஜ் தென் மொபைல் நம்பர் தென் இமெயில் ஐடி தென் பாஸ்வேர்டு. ஸோ எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ்லேருந்தும் நமக்கு ஃபெச் பண்ணி பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா டாமு தென் அவங்களோட ஏஜ் ஐடி எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 10 வேல்யூஸ்க்கு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டா ரீடர் யூஸ் பண்ணி நம்ம எல்லா வேல்யூஸையும் நம்மளால் ஃபெச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.yourjobs.com விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.